இன்றைக்கி பார்க்குறது வந்து டினோபிளாசலிட்ஸ். இது வந்து ஒற்றை செல் உயிரினம். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டினோபிளாசலிட்ஸ் இது பெரும்பாலும் கடலில் வாழும் சிறிய உயிரினம். மெரைன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை ஒளிச்சேர்க்கை வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யும். தாவரங்களைப் போல உணவு தயாரிக்கிறது. இதோட நிறம் எப்படி இருக்குன்னா மஞ்சள், பச்சை, பழுப்பு, நீலம் அல்லது சிவப்பு நிறங்களில் காணப்படும். இதோட செல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதோட செல் எப்படி இருக்குன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். வெளிப்புறத்தில் வந்து செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து பிக்மெண்ட்ஸ்னு பேர். நெக்ஸ்ட் நகரும் தன்மை எப்படி இருக்குன்னா அது சுற்றி நகரும். அது வந்து 2 பிளாட்ஸில் இருக்குது. ஒன்று வந்து நீளமாக இருக்கும் வால்பகுதி வரையும், இன்னொன்று வந்து குறுக்கு வாட்டில் இருக்கும். அதாவது ரெட் டைடுன்னு சொல்கிறது. அதோட இனப்பெருக்கம் வந்து அதிகமாகும் பொழுது, அதாவது ரெட் கலரோட இனப்பெருக்கம் அதிகமாகும் பொழுது கடல் நீர் வந்து நமக்கு வந்து சிவப்பாக தெரியும். இன்னொன்று வந்து இதோட நச்சுத்தன்மை வந்து டாக்ஸின்னு சொல்லுவாங்க. அந்த நச்சுத்தன்மை கடல் நீரில் கறக்கும்பொழுது அதில் உள்ள உயிரினம் வந்து இறக்க நேரிடும்.